வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4 ப்ரெட்டு இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி அருமையாக நல்லா கிறிஸ்பியாக பார்த்தாலே தெரியுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு மிக்சர் போட்டு கொடுத்துர்லாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ப்ரெட்டை வச்சுட்டு எப்படி மொறுன்னு மிக்சர் போடலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டில் 4 பக்கம் இருக்கிற அந்த இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே போல் நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சி சாரில் பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம பிரக்கம் பொடிச்சு ஒரு பவுலுக்கு எடுத்துருக்கோங்க. இப்போ அதே அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவு, இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவை எடுத்து பொடிச்ச அளவுக்குள்ள அதே அளவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணியும் நல்லா நமக்கு கொதிக்கிடுங்க. இப்போ இதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது இப்போ நம்ம பிரக்கம்ஸ் பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு விட்டு கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷ் பண்ணால் அமுங்கணும். இது போல் இடியாப்ப உலக்கு எடுத்துக்கோங்க. நம்ம ஓமப்பொரியெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை நீங்கள் எடுத்து மிக்சர் போட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெயும் சூடாகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அந்த மேலே பார்த்து பார்த்தீங்களா, கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. போட்டவொடனே நமக்கு திருப்ப வேண்டாம், ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம வெந்திருக்குங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைட்லையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சர் ரெடி ஆச்சுங்க, எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம இருக்கிறதையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்சரும் வறுத்து எடுத்தாச்சுங்க. கொஞ்சமாக நான் வேர்க்கடலை எடுத்துருக்கேன், அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. தீ கம்மியாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையும் வறுத்தாச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கேன், அதையும் வறுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன், அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலையும் நம்ம வறுத்து எடுத்து இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்சரு பார்த்தீங்களா, ப்ரெட்டு இருந்தாலே போதும். ஒரு 4 ப்ரெட்டு இருந்தாலே இந்த மாதிரி நம்ம ஒரு மிக்சர் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாங்க. இப்போ இதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் நமக்கு காரம் என்ன காரம் போட்டுக்கலாங்க, இல்லைன்னா உப்பு மட்டுமே நம்ம தூவி கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம பிழிஞ்சு எடுத்துருக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்தா போதும். இது கூட கொஞ்சம் சாட் மசாலா இல்லை, சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்மகிட்ட இப்போ சாட் மசாலா இல்லைங்க, அதனால் கொஞ்சமாக ஜீரகத்தூள், காரம் இல்லாமல் உப்பு போட்டு இந்த மாதிரி கொடுக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. பார்த்தீங்களா, உடையுது பார்த்தீங்களா.
அருமையாக இன்றைக்கி நம்ம மிக்சர் போட்டு கொடுத்துருக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.